நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நெறிவழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே கூடியிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்னலார் மீதான அன்பின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நபி அவர்களை நேசிப்பது ஈமானி அடையாளம், நம் ஒவ்வொரு மீதும் கட்டாயம். அப்படி என்றால் அந்த நேசம் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலிருந்து தொடர்ந்து பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம். நபி அவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்றால் முதலில் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாம எப்படி அவங்க நேசிக்க முடியும்? நபியுடைய வரலாறு நமக்கு தெரியணும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களுடைய நேசம் நம் நெஞ்சம் முழுவதும் இருக்க வேண்டும். இது இரண்டாவது அடையாளமாக நம்ம பார்த்தோம். நபித்தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு நபி அவர்களை நேசித்தார்களோ அந்த அளவிற்கு நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உற்ற நண்பர்களை, நபித்தோழர்களை மிகப்பெரிய அளவிலே நேசித்தார்கள். நபித்தோழர்களை நேசிப்பது நாம் அன்னலாரை நேசிப்பதற்கான இரண்டாவது மாபெரும் அடையாளம். அது சார்ந்த பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, நபி அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களை காணக்கூடிய, அங்கே சென்று அந்த இடங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் ஆவல் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் விரிவாக பார்த்தோம். தொடர்ந்து மேலும் சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளத்துல இருந்தா போதாது, அது வெளிப்பட வேண்டும். மரியாதை, அன்பு இவையெல்லாம் வெளிப்படுகின்ற பொழுதுதான் அதில் ஒரு அர்த்தம் இருக்க முடியும். மனசுல மரியாதை இருக்கு, அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. மனசுல அன்பு இருக்குது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது அடையாளங்களாக வெளிப்பட வேண்டும், செயல்களாக வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அன்பிற்கும் அந்த மரியாதைக்கும் பாசத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் நபி அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் நான்காவது மிக முக்கியமான அடையாளம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு அற்புதமான நன்மையான விஷயம். நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றது ஒரு அன்பின் அடையாளமாக இருந்தாலும் அதற்கு நமக்கு நன்மை வழங்கப்படுகிறது. அதாவது அது ஒரு இபாதத், அது ஒரு நற்செயல். ஒரு மனிதர் அரை மணி நேரம் தஸ்பீஹ் செய்யறார், திக்ரு செய்யறார், நன்மை கிடைக்கும். அதே போலதான் ஸலவாத் ஓதுகிறார். ஒரு 10 நிமிடங்களோ அல்லது அரை மணி நேரமோ ஸலவாத் ஓதுகிற பொழுது ஏராளமான நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவர் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான், 10 நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று நபி அவர்கள் மிக அற்புதமாக இந்த ஸலவாத்தினுடைய நன்மையை குறிப்பிடுகிறார்கள். திருக்குர்ஆனுடைய ஆழமான கட்டளை இது. ஏறக்குறைய எல்லா ஜும்மாக்களுடைய 2வது குத்பாவிலும் இந்த வசனம் ஓதப்படுது. இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் வானவர்களும் இந்த இறை தூதர் மீது, இந்த நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஆகவே மூமின்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வாரந்தோறும் இந்த கடமை நமக்கு நினைவூட்டப்படுகின்றது. ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு நன்மையான காரியம் மட்டுமல்ல, அது ஒரு கடமையான விஷயமும் கூட. ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் ஸலவாத்தே சொல்லல, ஒரு தடவை கூட நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லல என்றால் அவர் மாபெரும் பிழை செய்து விட்டார், தவறு செய்து விட்டார் என்று பொருள். அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு மனிதன் ஸலவாத் சொல்லியிருக்க வேண்டும். அது ஃபர்து, கட்டாயம்.
பிற்பாடு எத்தனை முறை அவர் சொன்னாலும் அது நஃபிலாக உபரி நன்மையாக அவருக்கு வழங்கப்படும். ஆக நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸலவாத்தை நாம் மிக சிறப்பாக உள்வாங்க வேண்டும். ஸலவாத்னா என்ன? ஸலவாத் என்பது ஒரு அற்புதமான ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக ஏற்பாடாக இருக்கிறது. ஒருத்தர் நபி அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன பொருள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரா ஏத்துக்கிட்டார் என்ன பொருள்? நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுடைய ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு வழிகாட்டுதலும் என் மீது கடமையாகிவிட்டது, நான் பின்பற்ற வேண்டும் என்று பொருள். அதாவது நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை, அவருடைய சொல்லை, அவர்களுடைய வாக்கை நாம் கேட்டே ஆக வேண்டும். விமர்சனத்திற்கு அப்பால் அதை நாம் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாமே, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் போதும். இந்த விமர்சனத்திற்கு அப்பால், பரிசீலனைக்கு அப்பால் நபி அவர்களுடைய வாக்கையும் அவருடைய வழிமுறையை வைக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு வாய்ப்பை இந்த ஸலவாத் நமக்கு ஏற்படுத்துகிறது. நான் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே அந்த தூதருக்கு நான் மிகப்பெரிய மரியாதை செலுத்துகின்றேன். அந்த மரியாதையை நான் துஆவாக வெளிப்படுத்துகிறேன், பிரார்த்தனையாக இறைவனிடத்திலே வெளிப்படுத்துகிறேன். இப்ப நபி அவர்கள் மீது மரியாதையும் அன்பும் இருந்தால்தான் ஸலவாத் சொல்ல முடியும். அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற முடியும். எந்த கேள்வி கணக்கு இல்லாம நம்ம கேட்க முடியும். அதற்கான ஒரு ஏற்பாடுதான் ஸலவாத். ஒரு மனிதர் ஸலவாத் சொல்லுகிறார், பெருமானாருக்காக பிரார்த்தனை செய்கிறார் என்றால் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார் என்று பொருள், மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறார் என்று பொருள். தான் அன்பும் மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு மனிதருடைய அந்த சொல்லை ஒருபோது ஒரு மனிதன் பரிசீலனைக்கு உட்படுத்த மாட்டான், அப்படியே கேட்டுருவான். மனைவி மீது அலாதையான பிரியம், மனைவி என்ன சொன்னாலும் கேட்கின்றான் கணவன். பிள்ளைகள் மீது அலாதையான பிரியம், பிள்ளைகள் எதை சொன்னாலும் தந்தை கேட்கின்றார். இப்படி பிரியமும் அன்பும் மரியாதையும் தான் ஒரு மனிதரை அவருடைய சொல்லை பரிசீலனைக்கு அப்பால் கேட்க வைக்கின்றது. அத்தகைய ஒரு அற்புதமான ஏற்பாட்டை தான் இந்த ஸலவாத் செய்கிறது. அதே சமயத்தில் மற்றொரு மிகப்பெரிய ஒரு பலனும் இந்த ஸலவாத்திலே உண்டு. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் இந்த ஸலவாத் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. இறைவனிடத்திலே நபி அவர்களுக்காக நாம் துஆ செய்கின்றோம், ஸலவாத் சொல்கின்றோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஸலவாத் என்றால் அருள் வேண்டி நபி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, துஆ செய்வது. சல்லு என்றால் என்ன பொருள்? இறைவா, இந்த இறை தூதர் மீது, என்னுடைய இந்த இறை தூதர் மீது உன்னுடைய அருளை புரி, ரஹ்மத் செய் என்று பொருள். பெருமானாருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது அதனால் ஏற்படுகின்ற மற்றொரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பாதுகாப்பு நாம் என்று சொல்ல வேண்டும். ஒரு மிகப்பெரிய கொள்கை பாதுகாப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் அவர்களை வெறும் இறை தூதராகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்கை பாதுகாப்பு. நபி அவர்கள் பல சமயங்களில் மிக எச்சரிக்கை செய்த விஷயம் என்ன? என்னை அளவு கடந்து புகழ்ந்து விடாதீர்கள், இறைவன் அளவிற்கு நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் உயர்த்தியது போல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியது போல என்னை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எங்கு சென்றாலும் அப்துஹு அப்துஹு என்றுதான் சொல்லுவார்கள். நான் இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய அடிமை என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஸலவாத் சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் மிக சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து, இறை தூதருடைய அந்தஸ்திலே வைத்து இந்த ஸலவாத் என்பது ஒரு மிகப்பெரிய சமன்பாட்டை செய்கின்றது. ஸலவாத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா இறைவன்ட்ட நம்ம துஆ செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம். ஆக இறைவனுடைய மாண்பும் அங்கே மாண்பு உயர்த்தப்படுகின்றது. நபி அவர்களுடைய மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் அங்கே வெளிப்படுகின்றது. இப்படி ஸலவாத்து ஒரு மிகப்பெரிய கொள்கை பாதுகாப்பாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஸலவாத் சொல்வதற்கான அந்த பெரும் முதலீட்டை நாம் செய்ய வேண்டும். அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், வாரத்தில் ஒரு நாள், குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு பகுதி, ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ நாம் ஸலவாத் சொல்வதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் ஜிக்ரு செய்வதற்கு, அதே தஸ்பீஹ்கள் செய்வதற்கு, திருக்குர்ஆன் ஓதுவதற்கு எப்படியெல்லாம் நாம் முனைப்பை காட்டுகின்றோமோ, முயற்சியை நாம் வெளிப்படுத்துகிறோமோ, அதே போல ஸலவாத்திற்காக வேண்டியும் நாம் நம்முடைய வாரத்தின் ஒரு சில பகுதியை, மணித்துளிகளை நாம் ஒதுக்க வேண்டும். இது அற்புதமான ஒரு நடைமுறையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது நம்ம ஸலவாத் சொல்லுவது அன்பின் அடையாளம் என்றால், அடுத்து மிக முக்கியமான அடையாளம் என்ன, பிரதானமான அடையாளம் என்ன?
நபி அவர்கள் நம்ம நேசிக்கிறோம், நபி அவர்களை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் பிரதானமான அடையாளம் என்ன? நபி அவர்களை பின்பற்றுவது. மனசு ஃபுல்லா ரசூல்லா நம்ம பின்பற்றுறோம், நம்ம நேசிக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நபி அவர்களை பின்பற்றுவதற்கு நாம் தயார் இல்லை என்றால் அந்த அன்பால் எந்த பலனும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்து பார்த்து பின்பற்ற வேண்டும். நபி தோழர்கள் அப்படித்தான் பின்பற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள், அப்படியே அவர்கள் பின்பற்றுவார்கள். ஒரு சிற்பி சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றான், அவன் எப்படி அந்த உருவத்தை பார்ப்பான், பார்த்த உடனே அப்படியே அவன் செதுக்குவான். அதே போன்று நபி அவர்களை பார்த்து பார்த்து தங்களை நபி தோழர்கள் செதுக்கிக் கொண்டார்கள். அதைத்தான் நாம் சுன்னா என்று சொல்லுகின்றோம், நபி வழி என்று சொல்லுகின்றோம். நபிகளாரை முழுமையாக பின்பற்றுவது இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாம பிரியம் என்பது ஊர்ஜிதம் ஆகாது. நபிகளாரை நான் நேசிக்கிறேன், ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செயலை நான் செய்வதற்கு தயாரில்லை என்றால், நபி அவர்கள் ஒரு தீய பழக்கத்தை சொல்லுகிறார்கள், அந்த தீய பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் மாற்றிக்கொள்வதற்கு தயாரில்லை என்றால் அந்த அன்பால் எந்த பலனும் இல்லை. சொல்ல போனால் இந்த அன்பு என்பது தன்னுடைய பயனை இங்கு தரவில்லை, அந்த அன்பு தோற்று போய்விட்டது, அந்த அன்பு நமக்கு தேவையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நபி அவருடைய வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் அந்த அன்பினால் என்ன பலன்? ஒரு தீய பழக்கத்தை நம்ம மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்ல, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு வரதுக்கு செய்யறதுக்கு தயாராக இல்லை என்றால் நாம் நபி அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்வதிலே என்ன பலன் இருக்க முடியும்? எத்தனையோ தீமைகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. நபி அவர்கள் தடுத்த தீமைகள், சபுல் முஹ்லிகாத் என்று நபி அவர்கள் தடுக்கின்றார்கள். உங்களை அழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முகம் சுளித்த பல்வேறு தீமைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நாம் ஹதீஸ்களிலே படிக்கின்றோம். ஆனால் அந்த தீமை நம்மிடத்தில் இருக்கிற பொழுது அதை நாம் களைவதற்கு தயாரில்லை என்றால் அந்த அன்பினால் என்ன பலன் இருக்க முடியும்? தீமைகளை களைவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் அதை தடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புகைப்பிடிப்பதை தடுத்திருக்கிறார்கள். ஆகவே நான் உடனடியாக அந்த தீமையை என்னிலிருந்து நான் களைய வேண்டும், ஏனென்றால் நான் பெருமானாரை நேசிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரும் பாவங்களாக பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். மதுவை சொல்லுகிறார்கள், திருட்டை சொல்லுகிறார்கள், விபச்சாரத்தை சொல்லுகிறார்கள், பல தீமைகளை சொல்லுகிறார்கள். இது தப்பி தவறி கூட என் வாழ்வில் வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு பயமும் அச்சமும் இருந்தால் அது பிரியும். அது நபிகளாரை நாம் நேசிக்கின்றோம் என்பதற்கான அடையாளம். எத்தனையோ நல்ல விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அதை நான் கடைபிடிப்பதற்கு தயாரில்லை என்றால் இன்றைக்கும் கூட நாம் நிறைய நற்செயல்களை நாம் இழந்து கொண்டே இருக்கின்றோம், அதை கடந்து கொண்டே செல்கின்றோம், அதை நாம் செய்வதற்கு தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான மைய புள்ளி இங்கிருந்தான் தொடங்குகிறது. நபிகளாரை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதற்கு தயாராக தான் இருக்கிறோம். சுன்னத்துங்கிற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். பெருமானாரை நம்ம எங்க நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா பள்ளிவாசலில் பின்பற்றுகிறோம். முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிஸ்வாக் செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி பல் துலக்கினார்கள், எப்படி பெருமானார் தூங்கினார்கள், தூங்குறப்ப என்ன துஆ ஓதுனாங்க, சாப்பிடறப்ப எப்படி சாப்பிடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் நிச்சயம் கடைபிடிக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பெருமானார் நமக்கு முன்மாதிரியா என்றால் இல்லை. நபி அவருடைய வாழ்வு முழுவதும் நமக்கு முன்மாதிரி தான். வெறும் இபாதத்தான விஷயங்கள் மட்டுமல்ல, இபாதத்திலே பெருமானார் எப்படி செய்தார்களோ அதை பார்த்து பார்த்து நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ரசூல்லா எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி தொழுவதற்கு நாம் தயார். ரசூல்லா என்ன மாதிரியான நோன்பு வச்சாங்க, திங்கள்ல நோன்பு வச்சாங்க, வியாழன் நோன்பு வச்சாங்க, வைப்பதற்கு தயார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இறைவழியிலே செலவழித்தார்கள் அதை நாம் பார்ப்பதற்கு தயாரா என்றால் இல்லை. ரசூல்லா எவ்வளவு தொழுதாங்க பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நபி அவர்கள் எவ்வளவு நோன்பு வைத்தார்கள் நாம் பார்த்து பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே வரிசையில தான் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இறைவழியிலே செலவழித்தார்கள். கேட்பவர்களுக்கெல்லாம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதே கிடையாது. கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இறைவழியில் செலவழிக்கிற அந்த இன்ஃபாக் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் பார்த்த உடனே முகமலர்ச்சியோடு பார்ப்பார்கள். பெருமானார் யாரிடம் உரையாடாமல் இருந்ததே கிடையாது. இவர்கிட்ட பேச மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லோரிடமும் உரையாடுவார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இருந்தது.
ஆனால் நாம் நம்மோடு பழகிற 100 நபரிடத்துல 50 நபர்களிடத்துல நாம் பேசுவதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, அவர்கிட்ட நான் பேசுறது இல்ல, அவர்கிட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு, இவர்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு. உறவினர்களிடம் கூட நாம் 3 நாட்களுக்கு மேலே உறவினரிடத்தில் பேசக்கூடாது என்பது பெருமானாருடைய உத்தரவு. ஆனால் வருடக்கணக்கிலே நாம் நம்முடைய சகோதரோடு பேசாமல் இருக்கின்றோம். அதை நாம் ஒரு வரலாறாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவது உண்டு. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பின்பற்ற தவறிய பிம்பங்கள் நம்மிடத்தில் ஏராளம் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள், வீட்டிற்குள் சென்றவுடன் எப்படி நடந்து கொள்வார்கள், நண்பர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய பக்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. ஒரு தவறு சொல்றப்ப கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவார்கள்? நாம் இன்றைக்கு ஒருவருடைய தவறை நாம் மிக இலகுவாக சுட்டிக்காட்டி விடுகின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறை சுட்டிக்காட்டுவார்கள். தவறை சுட்டிக்காட்டுவது ஒரு சுன்னா என்றால் அந்த தவறை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது மற்றொரு சுன்னா. இப்படி பல்வேறு அம்சங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்து உள்வாங்க வேண்டிய அம்சங்கள் ஏராளம் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நிரூபிக்கிறோம் என்று பொருள். அதே போன்று ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றிவிட்டால், முழுமையாக பின்பற்றிவிட்டால் அத்தோடு நம்முடைய அன்பினுடைய அடையாளங்கள் முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை. மற்றொரு மிக முக்கியமான பக்கம் இருக்கிறது. ஆறாவது மிக முக்கியமான அடையாளம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய அன்பை மிக சரியான முறை நிரூபிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களை நேசித்தால் மட்டும் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பணியை வாழ்நாள் முழுவதும் செய்தார்களோ அந்த பணியை நாம் கையிலே எடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். இன்றைக்கு உலகெங்கிலும் ஏறக்குறைய 200 கோடிக்கு மேல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த 200 கோடி முஸ்லிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பணியை தவற விடுகின்ற, இந்த சுன்னாவை தவற விடுகின்ற ஒரு மாபெரும் பிழையை செய்து விட்டார்கள் என்கிற ஒரு அச்சம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன பணியை செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஃபுல்லா முழுமையா தொழுதுகிட்டே இருந்தாங்களா? அதை விட ஒரு பணி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழு இறைவனில் செலவழித்துக் கொண்டிருந்தார்களா? அதை விட ஒரு பெரிய பணி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ, நபியாக எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணிதான் அழைப்பு பணி. இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு சொல்கின்ற பணி, இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு கவனப்படுத்துகின்ற பணி. நம்மோடு வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை நாம் எடுத்து சொல்லி இருக்கின்றோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அதானே செஞ்சாங்க, காலம் முழுவதும் அதானே செஞ்சாங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு இப்படி பல நபி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். நபி தோழர்கள் எல்லாம் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே, தாயிஃப் நகரிலே, மக்காவுடைய பகுதிகளை 13 ஆண்டுகள், மதீனாவுடைய 10 ஆண்டுகள் என்ன பணிகள் செய்தார்கள்? இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒப்பற்ற பணியை செய்தார்கள். அதற்காகத்தான் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலை, நபியே இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அதுதான் உங்களுடைய பிரதான பணி. ஃபைலம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிசாலத், நீங்கள் இந்த பணியை செய்யாவிட்டால் உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று பொருள். நம்ம கூட வாழக்கூடிய மக்களுக்கு, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை நாம் சொல்லி இருக்கின்றோமா? மறுமையை நாம் எடுத்து சொல்லி இருக்கின்றோமா? அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையாவது நாம் எடுத்து சொல்லி இருக்கின்றோமா? அறிமுகப்படுத்தி இருக்கின்றோமா? இவர் இறை தூதர், இவர்தான் இறுதி இறை தூதர், உங்களுக்குமான தூதர் இவர்தான், இவர் உங்களுக்கு முன்மாதிரி, இவரை நீங்கள் பின்பற்றியாக வேண்டும், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இவரை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் மறுமை நாளிலே வெற்றி பெறுவீர்கள், சோனம் செல்வீர்கள் என்கிற ஒரு சில விஷயங்களை நாம் அவருக்கு கவனப்படுத்தி இருக்கிறோமா என்றால் அங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி எழுகிறது. நம்ம கூட பழகிற எல்லாரையும் விட்டுருங்க, நம்ம கூட படித்த பள்ளிக்கூட நண்பர்கள் இருப்பார்கள், கல்லூரி நண்பர்கள் இருப்பார்கள், நம்முடைய வியாபார தோழர்கள் இருப்பார்கள், ஒரு 100-150 நபர்கள் இருப்பார்கள். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு நட்பு பாராட்டுகின்ற இந்த மக்கள், இவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதையாவது நாம் உணர்ந்து இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அதனுடைய விளைவுதான்
இந்திய திருநாட்டிலே மிகப்பெரிய சிரமங்களை, அபாயத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல நூற்றாண்டுகளாக, பல ஆண்டுகளாக நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு இஸ்லாத்தை நாம் சொல்லவே இல்லை, இறை தூதரை நாம் அறிமுகப்படுத்தவே இல்லை. அதனுடைய விளைவுதான் முஸ்லிம்களை குறித்து, இஸ்லாத்தை குறித்து தப்பும் தவறுமாக மீடியாக்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு நம்மோடு வாழ்கிற மக்கள் நம்மை வெறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மிடமிருந்து அந்நியப்படுகின்றார்கள். நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருந்தால் நமக்கு அபூபக்கர் கிடைத்திருப்பார், நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருந்தால் நமக்கு ஒரு உமர் கிடைத்திருப்பார். நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லாத காரணத்தால் பல கோடிக்கணக்கான அபூபக்கர்களையும் உமர்களையும் நாம் தவற விட்டு விட்டோம். அவர்களாம் இன்றைக்கு வகுப்புவாதிகளுடைய அணியில இருக்கின்றார்கள், நம்மை துவேஷிப்பவர்களாக இருக்கின்றார்கள். நாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாம் தயங்கிக் கொண்டே இருக்க போகின்றோம்? இஸ்லாத்தை சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க, ஒரு பிளவு ஏற்பட்டுரும், நட்புல விரிசல் ஏற்பட்டுரும், நம்ம கூட பேசாம போயிருவாங்களோ, மத பிரச்சாரம் செய்யறான்னு சொல்லுவாங்களோ, இப்படி எண்ணி எண்ணி தயங்கி தயங்கி நாம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இஸ்லாத்தை மறைக்க போகின்றோம்? இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த இறை தூதருடைய தூதுத்துவத்தை மறைக்க போகின்றோம்? இப்படியே நாம் மறைத்து மறைத்து இன்னும் நாம் இழப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? நம்மோடு வாழ்கிற மனிதன் நம்மை வெறுக்க ஆரம்பித்து விட்ட பிறகு இங்கே இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் நாம் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நபி அவர்களை நாம் அறிமுகப்படுத்தியாக வேண்டும், இஸ்லாத்தை நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். இந்த பணியை நாம் கையில் எடுத்தால்தான், நம்முடைய பள்ளிக்கூட நண்பர்களுக்கு சொன்னால்தான், நம்முடைய கல்லூரி நண்பர்களுக்கு சொன்னால்தான் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்பது இங்கே நிரூபணமாகும், ஊர்ஜிதமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சில அடையாளங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்று பொருள். எல்லாம் அல்லாஹ் நம் நெஞ்சம் முழுவதும் நபி அவருடைய நேசத்தை தருவானாக. அந்த நேசத்தின் அடிப்படையில் அவர்களை பின்பற்றுகின்ற, அவருடைய பணியை தொடர்ந்து செய்கின்ற மக்களாக நம் அனைவரும் ஆக்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிக்குன் கதீமும் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.